காசிக்கு அருகில் ஒரு காடு. அதில் ஓர் அருமையான பொன்மான் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் வீரன். அது ஒரு புத்திசாலி மான். தலைமை பண்புகளில் சிறந்தது. அதே காட்டில் இன்னொரு பொன்மானும் இருந்தது. அதன் பெயர் வருணன். இவை இரண்டும் தனித்தனி மான் கூட்டங்களின் தலைவராக இருந்தன. அனைத்தும் நல்லுறவோடும் அமைதியாகவும் வாழ்ந்தன. காசி நாட்டின் அரசனுக்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். குறிப்பாக அவன் மான்கறியை சுவைத்து உண்பான். ஆகவே அவன் நாடு முழுவதும் சென்று மான் வேட்டையாடுவான். அரசன் வேட்டையாடும் போது அங்கிருக்கும் விவசாயிகள் தங்களுடைய பணிகளை நிறுத்திவிட வேண்டும். அரசனுக்கு வேட்டையில் உதவ வேண்டும். இதனால் விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மான் பூங்காவை அமைத்தார்கள். எல்லா மான்களையும் சுற்றி வளைத்து அப்பூங்காவில் சேர்த்தார்கள். இப்போது அரசன் விவசாயிகளை தொந்தரவு செய்வதில்லை. மான் பூங்காவுக்கு சென்று வேட்டையாடினான். மான்களால் எங்கும் தப்பிச் செல்ல இயலவில்லை. இது பற்றி மான்கள் பேசின. நண்பர்களே, நம் எல்லோருக்கும் பிரச்சனை ஒன்றுதான். நாம் ஒன்றாக சேர்ந்து அதை சந்திப்போம் என்றது வீரன் மான். நாம் நாள்தோறும் அரசனுக்கு ஒரு மானை கொடுத்து விடுவோம். முதல் நாள் என்னுடைய கூட்டத்தில் இருந்து ஒரு மானை கொடுப்போம். மறுநாள் உங்களுடைய கூட்டத்தில் இருந்து ஒரு மானை கொடுப்போம். சம்மதமா என கேட்டது. எல்லா மான்களும் இதை ஏற்றுக்கொண்டன. ஒவ்வொரு நாளும் அரசருடைய சமையல்காரரிடம் ஒரு மான் தரப்பட்டது. அவர் அதை சமைத்து அரசனுக்கு பரிமாறுவார். இதனால் அரசனுக்கும் மகிழ்ச்சி. ஒரு நாள் வருணன் மானுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு கர்ப்பிணி மான் அரசரிடம் செல்ல வேண்டியிருந்தது. அரசர் என்னை கொல்லும்போது என் குட்டியும் இறந்து விடுமே என்று அந்த மான் அழுதது. என்னை காப்பாற்றுங்கள் என்று வருணன் மானிடம் கெஞ்சியது. ஆனால் வருணன் மான் அதற்கு உதவ மறுத்துவிட்டது. ஆகவே அந்த கர்ப்பிணி மான் வீரன் மானிடம் பேசியது. அதை கேட்டு வீரன் மான் உருகியது. உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு நான் ஏதாவது செய்கிறேன் என்று உறுதி கூறியது. வீரன்மான் அரசருடைய சமையல்காரரிடம் சென்றது. என்னை கொல்லுங்கள் என்றது. பொன்மானை கொல்லக்கூடாது என்று சமையல்காரருக்கு தெரியும். ஓடிச் சென்று அரசரிடம் இந்த விஷயத்தை சொன்னார். அரசர் வந்து பொன்மானிடம் பேசினார். மான்களின் அரசரே, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியாதா என கேட்டார். அதற்கு வீரன்மான் சொன்னது, அந்த கர்ப்பிணி மானை அதன் குட்டியை காப்பாற்ற நான் விரும்பினேன். அதற்காக என் உயிரை தந்துவிட தீர்மானித்தேன். இதை கேட்ட அரசன் மனமுருகினான். இனி நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், மான்களையும் கொன்று உண்ண மாட்டேன் என உறுதியளித்தான். வீரன்மானின் அறிவால் அங்கிருந்த எல்லா உயிர்களும் பிழைத்தன. கதையின் நியதி: நமக்கான உயர்வு என்பது மற்றவர்களின் சோதனை காலத்தில் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களை காப்பதே.